பயிற்சியை முடித்து நீங்கள் சிறந்த ஒரு தையல் கலை கலைஞராக இன்றிலிருந்து நீங்கள் வெளியே போவீங்க. எந்த தொழிலையும் செய்யும் பொழுது அதில் நாம் வருமானத்தை ஈட்டுவதில் ஒரு 2% நீங்கள் சேவை பணிக்கு கொடுக்கணும். அப்பொழுதுதான் நாம் பயின்ற அந்த பயிற்சி எல்லோருக்கும் பயனுள்ளதாக. என்னுடைய அனுபவத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் இலவச பயிற்சி நிறைய நடத்திட்டேன். குறைஞ்சது ஒரு 3000 பேர் 4000 பேர் பயன்படுத்துவாங்க. அது எனக்கு மன திருப்தி தான். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இதை இலவசமாக சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் பணம் வாங்கி சொல்லி கொடுக்கலாம். இது எனக்கு இது இலவசமாக தான் வரும். அவங்க இந்த தையல் மிஷின் ஒரு நல்ல மனிதர். என்னுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் சரியான முறையில் செய்வீங்க அப்படிங்கிற அவரை நான் பார்த்ததும் கிடையாது, அவர் நண்பரும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையில் அவங்க பேசுறது என்னுடைய வெப்சைட்டை பார்த்து அதிலிருந்து வந்தவர் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் ஒரு பாடலில் கற்றுக்கிட்டேன். நான் போன தடவை பயிற்சி நடத்தும்போது நிறையா பேர் பயன்படுறாங்க. அவங்களுக்கு நான் அன்னைக்கு பயிற்சி முடிக்கலையுமே சொன்னேன், நீங்கள் பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் வெளியே போன பிறகு உங்களுடைய சேவை இதில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் யாருமே அந்த எண்ணமே இல்லை. இந்த சேவையை எப்படி கெடுக்கணும் தான் எனக்கு மனசு இருக்கக்கூடிய அதை சேவை பண்ண விடணுங்கிற அந்த எண்ணங்களே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் இப்போ இந்த சென்டர் போட்ட பிறகு இதற்கு பயிற்சியாளராக ஒரு ஆள் நாங்கள் போடுறோம். இப்போ அந்த பயிற்சியாளர்கிட்ட நான் சொன்னது, நீங்களும் பயிற்சி எடுக்கணும், உங்கள் கூட வர்றவங்களும் உங்களால் பயன்படணும். இதில் உங்களுக்கு லாப நோக்கோடு இருக்கக்கூடாது. லாப நோக்கத்தை நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே தேவை இங்கே ஒரு மணி நேரம் உங்களால் சேவை செய்ய முடியலைன்னா நம்ம அடுத்து என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆளுக்கு நம்ம எவ்வளவோ பணிகள் இருக்குது. எனக்கு இருக்கிற பணிகள்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பணி இருக்குது. ஸ்கூல் இருக்குது, ஃபர்னிச்சர் கடை இருக்குது, பல அமைப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் நம்மளால் பண உதவி என்னால் பண்ண முடியாது. என்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் பண உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் நான் என்னுடைய சேவை கரெக்டான வழியில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாரையும் ஏமாற்ற மாட்டாரு, சரியான முறையில் பண்ணுறாருங்கிறதுனால பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் முடிச்சுட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய பணியும் சேவை பணி கண்டிப்பாக இதில் இருக்கும். ஒரு மணி நேரம் யாருக்காவது நீங்கள் சேவை நீங்கள் ஒன்றும் பணமாகவே கொடுக்கணும். உங்களுடைய உழைப்பை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு பின்னாடி அதற்குரிய இதை இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக. அதை நான் அனுபவத்தில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அந்த பணியை செய்கிறதுக்கு யாராவது ஒரு குணம் அந்த பணியை செய்வதற்கு கொடுத்துட்டு. இப்போ போன தடவை நடக்கையில் இப்போ இந்த மேடம் வந்திருக்காங்க. இவங்களை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மாதம். அப்போ நீங்களே எங்கள் பயிற்சி விட்டுருக்கீங்களே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெயினரை பயிற்சியாளரை காணாமல் நான் தான் எல்லாத்துட்டையும் சொல்றது, நீங்கள் பயிற்சியாளரை தேட வேண்டியதில்லை. இந்த இடம் உங்களுக்கு மிஷின் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளே அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறவங்க. நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறீங்க. நீங்கள் வரையில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி ஒற்றுமையாக இருக்கீங்கிறது எனக்கு கண்டால தெரியும். ஏன்னா இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நான் ஒன்றுமே செய்யலை. நீங்களே சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இந்த பொங்கல் நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஆயுத பூஜையும் நீங்கள் அழகாக சிறப்பாக கொண்டாடுவீங்க. இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு பயிற்சிக்கும் நல்ல மனிதர்கள். இதில் நீங்கள் ஒரு 20 பேர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம நண்பர்களை தேடிக்கொள்வோம். ஒன்லி செஸ் கிளாஸ் மட்டும்தான் எங்கள் ஸ்கூலில் எடுத்துருக்காங்க. அவங்க நான் அந்த பயிற்சி நடக்கையில் அவங்க எங்கள் ஸ்கூலில் நடந்துருந்துச்சு.
வந்து என்ன கேட்டாங்க, சார் இந்த பயிற்சி எனக்கு தெரியும், நான் நிறையா செஞ்சு போயிருக்கேன், நான் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக எடுக்க சொன்னேன். நல்லா எடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுல நிறைய பேர் பயிற்சி கொடுத்து நிறைய பேர் போனாங்க. ஆனால் அவங்க என் இடத்துக்கு வந்தவங்க சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 10 இடத்துக்காவது போயிட்டு இருக்கு. செஸ் கிளாஸ்லேயுமே என் ஸ்கூலுக்கு வந்தாங்க. இப்போ 9 ஸ்கூலில் பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி டெய்லரிங்க்கும் போயிருக்காங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னா அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வெளி இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இது அடித்தளமாக தான் இருக்க முடியும். நான் அவங்கள ஏன் போனீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல இடம் கிடைக்குது, இதை விட உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்குதுன்னா நீங்கள் போங்க, போய் நல்லபடியாக இருங்க. ஆனால் இந்த இடத்த மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் என்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குதோ அந்த இடத்த மறந்துடாதீங்க. அந்த பணியை நீங்கள் இந்த செஞ்சாலே போதும். உங்களுக்கு என்னுடைய எண்ணம் என்னென்னா, இந்த பயிற்சி நீங்கள் முடிச்சுட்டு போகிறது, வெளியே போகிறது எனக்கு ஒன்றும் அந்த இது கிடையாது. இந்த இடத்துலையே நீங்கள் ஒரு தொழிலை உண்டாகும். பயிற்சி எடுத்துருக்கீங்க, எல்லாருமே பை தைக்கலாம், கர்ஷிக்கு தைக்கலாம், பாவாடை தைக்கலாம், நைட்டி தைக்கலாம். இது வந்து நம்ம கலாயுதத்துலேருந்து கொடுக்குறாங்க, இங்கே சுருளத்துலேயே பை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் நான் வந்து இதில் செய்ய இறங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பல பணிகள் இருக்கிறனால நான் இதில் உள்ள வர முடியும். அதை நீங்களே எடுத்து செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க பை தைக்கிறவங்க, அவங்கள்ட்ட நாங்கள் பை தைச்சி தருவோம். அது வந்து ஒரு பை சூழல் தருவாங்க. அதை வாங்கி நீங்களே இங்கேயே தைக்கலாம். அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரம்னாலும், நீங்கள் 12 மணிக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லை. இரவு 10 மணி வரைக்கும்னாலும் நீங்கள் வேலை வாங்கலாம் இருந்தால் அதற்கு நான் ரெடி. உங்களுக்கு இடத்த கொடுப்போம், லைட் எல்லாமே கொடுப்போம். அதை வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்களே நீங்கள் ஒரு, அதாவது இந்த மகளிர் சுய உதவிக்குழுவே இருக்கும். அது வந்து பணம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? நல்லா கொடுத்துருக்கீங்களா? மகளிர் சுய உதவிக்குழு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? வட்டி கொடுக்குறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் அந்த மகளிர் சுய உதவிக்குழு நடக்கக்கூடிய. ஒரு மகளிர் சுய உதவிக்குழு சரியான முறையில் நடக்கணும்னா துளியில் உண்டு. இந்த தையல் பயிற்சியிலே நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி கொண்டாடலாம். 10 பேர் சேர்ந்து இதை நீங்கள் ஒரு தொழிலாகவே இதை செய்யலாம். அதை வந்துட்டு நீங்கள் அந்த மகளிர் சுய உதவிக்குழு ஃபைனான்ஸினால எவ்வளோ குடும்பங்கள் அழிஞ்சிருக்குங்கிறது எங்களை மாதிரி அறக்கட்டளைகள் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுலேயும் தெரியும். ஏன்னா அவங்க நல்லா ஃபீஸ் கட்டி கொடுப்பாங்க. இந்த மகளிர் சுய உதவிக்குழுல பணம் வாங்கிட்டு வட்டிக்கு கூட போய் அதை கட்ட முடியாமல் அந்த ஊர்லேயே இல்லாமல் வெளியூர் போகிற அளவு கூட நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு மகளிர் சுய உதவிக்குழுன்னா தொழில் நடத்தணும், தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அதற்கு வந்து பல அமைப்புகள் ரெடியாக இருக்குது. நம்ம தேசியில் இருக்காங்க, இவங்களுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் இலவசமாக அவங்களே கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு உணவு, இருக்கிற இடம் இது கொடுத்து அங்கேயே பயிற்சி அழைச்சி கொடுப்பாங்க. அதில் நம்ம பள்ளியிலேயே நான் தேசிய தலைவராக இருக்கையில் ஒரு 200 பேர் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு போனாங்க. அதில் படிச்சுட்டு போனவங்க ஒரு 3 பேர் டாட்டாவில் வேலைக்கு போயிருக்காங்க. இதுதான் நம்மளால் செய்ய முடியக்கூடிய. நீங்கள் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. அதற்கு எனக்கு இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் அவரும் எண்ணங்களின் சங்கமும் அந்த ஜேபிஐயாவும் அவரும் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இதை வந்து தொழில் செய்கிற இடமா மாற்றுங்க. அதே மாதிரி டியூஷன் சென்டர் சாயந்தரத்துக்கு பிறகு இந்த உங்கள் பிள்ளைகள் வருதில்ல, அவங்களுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆசிரியருக்கான சம்பளத்தை நாங்கள் கொடுத்துடுறோம், நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு இருக்காங்க. அடுத்து அந்த நிகழ்வு அடையமா ஏன்னா இப்போ எல்லாம் எக்ஸாம் முடிய போகிற டைமாக இருக்குது. அடுத்த ஜூன்லேருந்து அதை நடத்தலான்னு இருக்கோம். அதற்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.